புத்தம் புதிய புத்தகம் இது. திசைகள் நான்கல்ல. திசைகள் நான்கல்ல என்றால் 4000. எனவே கலை இலக்கிய பயண கட்டுரைகள் என்னென்னா, நான் பல்வேறு நாடுகளுக்கு ஓவியம், சிற்பம், அந்த மியூசியத்தில் இருக்கிற இந்திய கலைப்பொருட்கள் அதை பற்றியெல்லாம் என்னை பல பேர் அனுப்புனாங்க. பிரிட்டிஷ் கவுன்சில் அங்கேங்கிறதெல்லாம் அனுப்புனாங்க. அப்போ போனபோது நான் அடைந்த அனுபவங்களை இதில் எழுதியிருக்கேன். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு தடவை நான் என்னுடைய ஒரு பிறந்த நாளில் நான் ஊரில் இருந்தேன். அப்போ டப்ளினில் இருந்தேன். அப்போ நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன் பிறந்த நாளுக்காக. அப்போ பார்த்தா திடீர்னு அங்கே ஒரு சுடுகாடு இருந்தது. சரி, பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு சுடுகாட்டு பற்றி சிறந்த இடம் இதுன்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சிட்டேன். அங்கே பார்த்தா அந்த சுடுகாட்டில் என்ன இருக்குன்னாக்கா, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நான் சுடுகாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு குளிக்காமல் சாப்பிட மாட்டேன். நான் போய் அங்கே இன்னும் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே ஒரு ஐரிஷ் காஃபி சாப்பிட்டுன்னு எல்லாம் அரட்டை அடிச்சுட்டுருக்கானுங்க. அப்புறம் பார்த்தா ஒரு மியூசியம் இருக்குது. என்னடா மியூசியம்னா, மரணத்தை பற்றிய மியூசியம். மரணத்தை பற்றி ஒவ்வொரு மதமும் என்ன சொல்லியிருக்குன்னு ஒரு பேனர் தொங்க விட்டுருக்கான். இந்துயிசம் என்ன சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு. வேடிக்கை என்ன, கடைசியில் ஹியூமனிசம் என்ன சொல்லுதுன்னு போட்டிருக்கான். என்னதான் நடக்குது சுடுகாட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தா, யூலிசிஸில் ஒரு கதாபாத்திரம் அங்கே வந்துட்டு போயிருக்குது. வந்துட்டு போனதை தனி சாப்டரை எடுத்து அதை ஒரு புக்காக போட்டு அங்கே ஒரு புக் ஷாப் இருக்குது சுடுகாட்டுக்குள்ளே. என்னடா சுடுகாட்டுக்குள்ளேயும் புக் ஷாப் வச்சுட்டானே, நம்ம ஊரில் புக்குக்கு தனியான ஒரு வரவேற்பு இல்லையேன்னு சொல்லி ரொம்ப மனசு வந்தேன். அது மாதிரி பல்வேறு அனுபவங்களை இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன். அப்புறம் அதே போல் இன்னொரு அனுபவம், யூலிசிஸில் வர ஒரு கதாபாத்திரத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்தா அன்றைக்கி அந்த கதாபாத்திரம் என்ன டிஃபன் சாப்பிட்டுதோ அந்த டிஃபன் சாப்பிட்டுருக்கானுங்க. அது பேர் ப்ளூம்ஸ்ன்ற கதாபாத்திரம். என்ன ப்ளூம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்போது ஒரு நாவலினுடைய கதாபாத்திரத்தை இந்த அளவு கொண்டாடுவார்களா, தமிழ்நாட்டில் இப்படி இல்லையே என்று ஒரு ஆதங்கம் இருந்தது. அதையெல்லாம் செஞ்சது தான் இந்த புத்தகம். வாங்கி பாருங்கள். விலை வெறும் 250 ரூபாய்.